இது பாலன் பிறந்ததை தத்ரூபமாக செய்து காட்டியிருக்கிறேன். கருப்பு நல்ல அழகாக புராதனமாக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். அது மியூசியம் உண்டு. எங்கள்கிட்ட ஊரில் கூழ் காய்ச்சின மாதிரி ஒடியல் கூழ் மாதிரி இன்றைக்கு நாங்கள் எங்கண்ட நாட்டில் இருந்து பிரான்ஸில் இருந்து பெல்ஜியம் நோக்கி வந்திருக்கிறோம். Are you from? I'm from Mongolia. Mongolia. Okay, nice. பொன்னாமரிய மீன் அதை போட்டு வாட்டுக்கினேன். வணக்கம் அன்பான உறவுகளே. வணக்கம். பாருங்கள், பரிசுத்தமிழன் வந்திருக்கிறார். ஒன்று சேர்ந்து செய்கிறோம். என்ன எவ்வளோ காலம் என்ன நாங்கள் அந்த சிங்கப்பூரில் ஒரு பாக்கடியில் காய்ச்சினாங்களே இல்லையே, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து செய்கிறேன் இல்லை. சும்மா அப்படி ஒரு கதை நடந்தது என்ன. சரியா? அப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எங்கண்ட நாட்டில் இருந்து பிரான்ஸில் இருந்து பெல்ஜியம் நோக்கி வந்திருக்கிறோம். இது யூரோப்போட கேபிட்டல் ப்ரூசல். யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருக்கு. அப்படி சொல்கிறார், அவர் சொல்கிறார், எனக்கு தெரியல. அப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த வருஷ முடிவிலே ஒரு என்ஜாய்மெண்ட். நானும் இவரும் கனகாலம் பிரிஞ்சிருந்து நாங்கள் இப்போ சேர்ந்துருக்கிறோம் படம் பிடிக்கிறதுக்கு. அமுதரை ஆண்டைக்கு சூரன் போரோட காய் விட்டுட்டு போனான். ஏன்னு சொன்னால் கேமராவை கண்டு ஓடி விட்டார். இன்றைக்கு கேமரா கையில் பிடிச்சிருக்கிறார். அதனுடைய நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ காணும். புது வருஷம் எப்படி நல்லபடியாக பிறக்க வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நத்தார் பண்டிகைகள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சிருப்பீர்கள். புது வருஷம் இனி உங்களுக்கு நல்லபடியாக அமைய வேணும். இனி வார 25ஆம் ஆண்டு உங்களுக்கு சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்க வேணும் என்று நான் மனசார நினைச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அழகான இடத்தை இருக்கா சுற்றி பார்ப்போம். சரிதானே? விடுங்க. அதை எப்படி பார்ப்போம்னு சொன்னால் நாங்கள் வாருங்க எங்கண்ட முகங்களை விட்டுட்டு அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. இதில் வந்து என்னோட வந்தாக்கள் வந்து யார் சொல்லுங்க அப்பா? அமுதரும் பரிசுத்தமிழனும் எங்கே என்று தெரியல. போடுங்க தேடி பார்ப்போம். எங்கே நிற்கிறீர்கள்? நான் நீங்கள் வாரியல்ன்ட்டு போகிறோம். எனக்கு பின்னால் வாரியல்ண்டு. உங்களுக்கு தான் அந்த பழக்கம் இல்லையே. அதோட அப்படியா? சரி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அமுதர். இந்த அவர் ஏற்கனவே சொல்லி போட்டாருண்ணே. நீ உங்களுக்கு எப்படியும் அவையால் கண்ணில் வழங்கினது தானே அரசியல். அதை விட மாட்டீங்களா என்ன? ஓகே. இதுலேயும் ஒரு அழகான ஒரு மாளிகை வர்ணம் பூசப்பட்டிருக்குது. இதுண்ட வரலாறுகள் இதுகளெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. என்னக்கா கேமராவில் தெரியுதா? எவ்வளோங்கான் அப்போ தெரியல. சரியோ? அப்போ வந்து இதையும் பார்த்துக்கொண்டு அங்கால போவோம். அங்கான ஏதோ ஓலை கொட்டு சமையல் கிடக்கு. நத்தார் புறாப்பு பாருங்க, பாலன் புறப்பை பார்த்து கொண்டு வருவேன். இது பாலன் பிறந்ததை தத்ரூபமாக செய்து காட்டியிருக்கிறேன். இதில் பக்கத்தில் ஆடுகள் மாடுகள் ஆட்டு பண்ணை. இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் அவர் பிறந்திருக்கிறாரா என்ன மாதிரின்னு தெரியல. அழகான எங்கே இந்த மரக்கட்டை? இதுலையா? இது இந்த இதில் மரக்கட்டை குளிருக்கு பிறகு இருக்கிறது. ஏனென்றால் பாலன் பிறந்தது 25 சொல்லுவீனே. டிசம்பர் 25 குளிராக தானே இருக்கும். பாருங்க, வேண்டிய உடுப்புகள் எல்லாத்தையும் பார்த்தால் அவையில் ஆடுகள் மீக்கிறவே மாதிரியும் தெரியல. வேண்டு வரலாறை பற்றி பேந்து பார்ப்போமா? பாருங்க,
இங்கே இருங்க வாரம் பாருங்க தலையில்லாத வருங்க வா இதை பாருங்க ஒரு தலையில்லாத முண்டம் ஒன்று சொல்லி தலையில்லாத முண்டமா கைவை இது பண்ணிட்டீங்களா ஆன் பண்ணிட்டீங்களா நடுங்கிறது தெரியுமா இருக்கா தூக்கி இப்படி கை கை விளங்கி வச்சு ஆக அப்படி இல்லை கொஞ்சம் சரி காணுமா வேறு கீழே கீழே இருக்கிறவங்களே சரி என்ன கொஞ்சம் சரி அப்படி சரிச்சு ஓகே காணு 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 மேலே பிடிக்கிறாண்டால் அது அந்த இது இல்லை இது செட் பண்ணணும் சுவிட்ச் அது அப்படியே நிற்குது அது இருக்கட்டும் இருக்கட்டும் முடியும் இது அவ்வளோ விதத்தில் அது மேலே அது கீழே பிடிக்கலாம் மேலே பிடிக்கலாம் ஆரேன் அப்போ எங்கே இது அப்போ பார்த்தீங்களாண்டா இந்த பெரிய இடத்தை உங்களுக்கு சுற்றி வர காட்டியிருக்கிறோம் அதை காட்டுறதுக்கு உதவி செய்தவர் என் அருமை நண்பர் தவம் சொருகி அமுது இவர் தான் என்னை கூட்டிக்கொண்டு வந்தவர் கனகாலத்துக்கு ஒரு வீட்டு என்னடு ஒதுங்கி இருக்கிறீர்கள் வேறுங்க வெளிக்கிட்டு தெரிய வேணும்னு சொல்லி என்ன நான் மாட்டேன்னு தான் இருந்தேன் வெளிப்புற படப்பிடிப்புகள் எல்லாம் வேணா இப்போ வீட்டில் இருந்து வெங்காயத்தையும் மிளகாயும் உருளைக்கிழங்காயும் வெட்டி போட்டு ஒரு கறியை வச்சுட்டு வீடியோ போடுவோம்னு பார்த்து கொண்டு இருந்தேன் அதாலே ஓடுது நல்லா அப்போ பின்ன தம்பி தமிழ் பரிசமிழன் என்ன கூட்டிக்கொண்டு அங்கே இருந்த ஒரு 300 கிலோமீட்டர் காரை ஓடிக்கொண்டு ஒரு 3 மணி தேவை விட்டான் 1.5 மணி தேரத்தில் வந்துடலாம் அப்போ இப்படி ஒரு அருமையான இடத்தை எனக்கும் பார்க்க தந்து உங்களுக்கும் பார்க்குறதுக்கு என் மூலம் காணொலியை எடுப்பிச்சு தந்திருக்கிறார் மற்றது வேறு என்ன நாங்கள் இப்போ வேறு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்க்க போகிறோம் அப்புறம் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோ அது போன வருஷம் பிடிச்சி போடுறாங்க நாங்கள் 2 பேரும் ஒரு 3-4 கிறிஸ்மஸ் மார்க்கெட் பிடிச்சி போடுறாங்க நீங்கள் நல்ல வரவேற்பு தந்தனீங்களான்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த முறையும் மனஞ்சலைக்காமல் நாங்கள் போய் பிடிக்க போகிறோம் என்ன பிடிக்க போகிறோம் சரிதானே போய் பிடிச்சி காட்டுறோம் எல்லா அலுவலும் முடிச்சுக்கொண்டு இது எல்லாம் சந்தோஷத்துக்கு இதே சாட்டில் நாங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிட்டோம் இடங்களை பார்க்குறதுக்கு இது சாக்லேட் கடை என்ன அந்த மாதிரி சாக்லேட் கடை பெல்ஜியம் சாக்லேட் கடையா இது சொல்லப்படாது உங்களுக்கு சாக்லேட் பண்ணி அந்த ரயிலேன்னு சொல்லி அந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சிருக்கேன் சாக்லேட்டுகள் இருக்கு அப்புறம் பிடிச்சி கொண்டு வருவோமே முசுவா பாருங்க சாக்லேட் ஃபேமஸ் பெல்ஜியத்தில் வந்து டார்க் சாக்லேட் ஃபேமஸ் இதில் சித்ரோன் அது இதுன்னு சொல்லி கணக்காக கிடக்கு என்ன நல்லா பார்த்து பாய் ஊரோட்டுக்கும் எல்லாருமே நான் தங்களுக்கு பண்ணி இந்த இல்லைன்னு சொல்லி For me, white. Thank you. I don't ever slow up, no I don't take shit. I got no love for
the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play Şeyi takayım ama. Askeyi takayım seni kucağıma alacağım. டிக்கெட் பீஸான்னு சொல்லி அது மெயின் இடம் இருக்கு நாங்கள் வேற வார வழியில இருந்தோம் ஆ எடுத்துடு ஓகே ஓகே வேறுங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பாவில் அதுவும் ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுகள் வந்து மிகவும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு 10-15 நாள் கூடி பெரிய அட்டகாசமான வேலை செய்வினேன். அதாவது வந்து நிறைய பொருட்கள் விற்பனை செய்வினேன். சீஸுகள், சாக்லேட்டுகள், வைனால், உடுப்புகள், அப்படி அதுகளை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் இன்றைக்கு. மற்றது இதில் ஒரு விசேஷம் என்னென்றால் நீங்கள் இந்த குடிவகைகளில் சூடாக்கி போட்டு கொடுக்குறேன். குடிவகைகளை சூடாக்கி குடிவகைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைன் எல்லாம் இங்கே சூடாக்கி விற்கினேன். அதை குடிக்கிறதுக்காக வேண்டிய நிறைய பேர் கீவில் அனுப்பினேன். பாருங்கள், இதில் கொஞ்சம் பேர் இப்படியே நடந்து போவேனே, அவைகளோட போய் நாங்களும் போய் பார்ப்போமா. பெல்ஜியம் வேஃப்லஸ் பிரஞ்சா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் சேர்த்து. ஆஹா, அப்படியா. இதுதான் இது வந்து கூஸ்பர்க், அதாவது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்படி தானே சொல்கிறது? எக்ஸ்சேஞ்ச் என்ன? ஓகே, இது பெல்ஜியத்தில். அப்படி ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குதா? இங்கே வேறுங்க ஹாட் வைன் 400 ரூபா, 4 யூரோ. வார்ம் சாக்லேட் வந்து சூடாக்கின சாக்லேட் 4 யூரோ. ப்ளூ வைன் அண்டா வந்து ஹாட் சாக்லேட்டை வந்து சொல்கிறது. ஹாட் வைனை வந்து டச் மொழியில் சொல்கிறது. ஓகே ஓகே. பாருங்க, எங்கள்கிட்ட நான் ஊரில் கூழ் காய்ச்சுற மாதிரி ஒடியல் கூழ் மாதிரி வெள்ளையாக கிடக்குது. என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உருளைக்கிழங்கு, மற்றது இந்த இறைச்சி, சீஸ் எல்லாத்தையும் சொல்லி அந்த பண்டி இறைச்சி எல்லாம் போட்டு பியரும் கலப்பினோம். பியரும் கலப்பினேன். அங்கே ஊரில் கல் கலக்கிற மாதிரி இங்கே பியர் கலந்து ஒரு உணவு என்ன. சரி, பான் வகைகள் அப்படி இருக்கலாமே. அல்லாட்டி பூர்சம் மியூசியம் ஆக்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே 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 ஓகே. ஏதோ அவைகளுக்கு பொருளாதார நட்டம் அப்படி இருந்திருக்கலாம். வாங்க. இதுதான் நீங்கள் பெல்ஜியத்தின் டாக்ஸி என்ன, அப்படி தானே? என்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன எல்லா காரும் ஒரே மாதிரி இருக்குமா டாக்ஸி காரால்? இல்லை 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 இல்லை, அப்படி ஒவ்வொரு இதுகள் இருக்கு. என்ன சூப்பர் அழகாக. இது இந்த ஓப்பன் பேக்கரி நல்லா இருக்கு. இந்த பானைகள் எல்லாம் செய்து வச்சுருக்கு. இனிதான் பூரில் வைக்க போனேன். வித்தியாசமாக இருக்கு. இந்த கேக்குகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. என்ன கிளப் கிரமிக் பேக்கெட் டிஷஸ். அப்படியா? வெஸ்ட்லேண்ட் ஷாப்பிங் போகுது. அழகான பஸ்.
இப்படி ஒரு பஸ்ஸை தான் நாங்கள் பிரபுதேவா காதலன் படத்தில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். பிளாஸ்டிக் என்ன அந்த இது நாங்கள் எங்கே போடுறது? ஓகே, இப்போ இதுதான் நாங்கள் தேடி வந்த சென்ட் கத்தரின் மார்க்கெட்டாம். அதான் அது வந்து அப்படி தானே? ஆ, சென்ட் கத்தரின். அது சர்ச்சு. கிறிஸ்மஸ் மார்க்கெட். இதுதான் பெரிய கிறிஸ்மஸ் மார்க்கெட். ஓ, 200 ஷாலை இருக்கு, 200 கூடாரங்கள் போட்டு இருக்கு. அப்படியா? 200 கடை இருக்கா? சரி, போய் பார்ப்போம். என்ன வேறு நாங்கள் போன முறை அந்த கேளின் மார்க்கெட் போய் பார்த்து காட்டினாங்களே, இன்றைக்கு அது ஜெர்மனில், இது பெல்ஜியத்தில். இன்றைக்கு பெல்ஜியத்தில் கேபிட்டலில் வந்து உங்களுக்கு ப்ரூசல். என்ன பிரசல்ஸ் அதில் உங்களுக்கு முக்கியமாக அந்த இது காட்டினான் இல்லை, அற்புதம் நடந்த சர்ச் எங்கே கேளின்ல. என்ன இங்கே அற்புதம் நடந்தான்னு தெரியல. இங்கே அற்புதம் நடக்கையில், அற்புதம் இப்போ கனடாவில் இல்லை நினைக்கிறேன். அவர் எப்பயும் கனடா தானே. கனடாவிலே அது பெரிய இது நடக்குது. இப்போ தினங்களில் வந்து இப்படி நியூயார்க் என்ன விளையாண்டு கேட்கல நீங்கள் எங்கே போட்டுக்கலாம்? இது சைனீஸ். மங்கோலியன் கடை. மங்கோலியன். கிட்டத்தட்ட இந்த ஹலோ, ஆர் யூ ஃப்ரம்? Namaste. I'm from Mongolia. Mongolia. It's all food. Yes. The Mongolian is special. Yes. It's same like Nepalian, Nepal, Même asiatique. Ah. Asiatique. même asiatique. Hein? Momo. Ça c'est mongolien. Ça, c'est mongolien. 100%. Dim sum. Dim sum. Okay. Okay, okay. It's nice, huh? Thank you. Thank you. Poulet végétarien? இது என்ன? இது பியரா? பியர் கடை. பியர் கடை. பெல்ஜியம் வந்தா பியர் ஃபேமஸ். பியர் ஃபேமஸ். நிறைய வகையான பியர். பெனியது லெக்யூம். பெல்ஜியத்து லெகியூம். வெஜிடபிள் பணியாரம். வெஜிடபிள் பணியாரம். இங்கே வேறுங்க வெஜிடபிள் பணியாரம் வச்சு கொண்டிருக்கிறார். Bonjour. Ça c'est beignet de légumes? C'est ça, ouais. Vous avez quoi comme légumes à la dent? Potimarron, carottes, butternut, persil et oignon. Merci. Ah, vous avez déjà mis ça. இது இந்த இல்லை, அது சூப் வசியா. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது, அந்த பெனியக்குள்ள இருக்கு. அந்த இதுக்குள்ளே இருக்கிற வெஜிடபிள் எல்லாம் அந்த இதுக்குள்ளே இருக்குதுன்னு. ஓகே, நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபேமஸ் தூஸ்துப்பம் ஷோ, வைன் ஷோ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த கப் வந்து சரியான ஃபேமஸான கப். வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, அந்த மேலே இருக்கிற வந்து ஒரு சர்க்கரை அது வாங்கும் போது அந்த அதுக்கு சர்க்கரைக்குள்ள போட்டிங்களா வந்து அது எரியும் நெருப்புல. இங்கே பாருங்க அந்த நெருப்பு. நெருப்பு எரியும். அதான் ஃபேமஸ். வந்து நீங்கள் வந்து 12 யூரோ, அதோட கப்புக்கும் சேர்த்து தான் 12 யூரோ. அந்த கப்பை நாங்கள் வீட்டை கொண்டு போகலாம். அப்படி தானே? ஆமாம் ஆமாம். சரி, அப்படி என்ன நாங்கள் ஞாபகார்த்தம் உண்டு. அப்படி என்ன வேண்டுவோம். ஆனால் நான் வைன் குடிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் குடிக்கிறீங்களா? நீங்கள் குடிச்சிட்டு வைன் தாருங்க. அமுதர் தானே குடிப்பேன். அமுதரை குடிப்பேன். அமுதருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் கப்பேனே தாருங்க. கப்பு உங்களுக்கு வேணுமா? கப்பேனே தாருங்க. அது வைன் வந்து சூடாக்குமா? அதில் ஒரு கற்பூர மாதிரி ஒன்று இருக்கு மேலே, சீனி மாதிரி, அதை போட சூடாக்குமா? அதை ஒருக்கா தான் பத்தம் போட்டு உள்ளே எடுத்துட்டிங்கன்னா பத்திடுமா? அப்போ அந்த சூட்டு வைனுக்கு என்ன விலை? 12 யூரோ. ஆனால் கப் வந்து கப்பும் தருங்கண்ணா. அது ஒரு ஞாபகம் வச்சுருக்கலாம். நீங்களும் குடித்தால் கப்பை என்னட்டு தந்துடுங்க. சரிதானே? அப்போ நாங்கள் இதை வேண்டி குடிப்போம். வேண்டி குடிக்கிறீங்க. நானே
எங்கே அவரை காணல யாரோட காய்ச்சல் வைன் வந்து ஆல்கோஹால் இல்லை ஆனால் உள்ளே இருக்கிற வந்து இது வந்து எரிஞ்சு கொண்டு பாருங்க இந்த இதுதான் மெயின் இது சூடாகி கொண்டு இருக்குது என்ன சரியா எடுக்கிறீங்களா நேரம் ரெண்டு எடுக்குதையா நல்ல வேலை அது அவரை கூட்டி வந்ததில்லை நான் அங்கே அலைஞ்சால போனாலும் அப்படி எரியுதுல தெரியுதல்ல எரியுது ஓகே இது வந்து சலமோன்னு சொல்லுவேன் இங்கே சோமோன்னு சொல்கிறது இந்த சிவப்பு பெரிய பொன்னாம்பரிய மீன் அதை போட்டு வாட்டுக்கினேன் என்ன விலை அது எடுத்து சாப்பிடலாம் சோல்மோன் கிரில் 20 யூரோ இது பாருங்க நிற்கிற சனங்கள் கியூவில் நிற்குது இதுதான் அன்பு உறவுகளே சென்ட் கேத்ரின் சர்ச் என்று சொல்கிறது பெல்ஜியத்தில் இருக்கிற புரூசல் என்ற தலைநகரத்தில் இருக்கிற சர்ச் இது போய் பார்ப்போமா அப்போ சனமெல்லாம் உங்களுக்கு போய் கொண்டிருக்குது நாங்களும் போவோம் இந்த சென்ட் கத்தாரின் சர்ச்சுக்கு வழியிலே தான் இந்த ப்ரூசலில் உள்ள அழகிய கிறிஸ்மஸ் மார்க்கெட். அடுத்த இடத்துக்கு வந்துவிட்டோம். அதே இதில் தான் அந்த நாங்கள் இப்போ பார்த்த அந்த சர்ச் அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு மார்க்கெட். Bonjour. கணேஷ் வச்சிருக்கேன். எங்கே கணேஷ்?
Ganesh. How much this Earrings. earring? Ça, 15, 25, 35. This one, another one. This neuf, no? 15 euros. Ça, c'est 15. Ah, this never. Non, 15 euros. 15 euros. 15. Ah, it's okay, okay, 15. நாங்கள் ஒவ்வொரு பார்த்துட்டோம் என்ன நல்ல வடிவான மோதிரங்கள் எல்லாம் எனக்கும் ஆசை தான் ஆனால் காசு தான் இல்லை. ஆனால் காசு தான் இல்லை என்னுடைய காதலிக்கு வேண்டிக் கொண்டே கொடுக்கணும்னு சொல்லி Combien 22 euro. It's nice, huh? Samosa? Chapati? Chapati. Chapati making, huh? Good chapati. It's nice, huh? You see chapati. Ah, you see? Chapati. Paraları kaybedersem baba kızar. Ready, வாங்க வேறு Chapati. ஆ நல்ல ஐடியா எப்படி ஒன்றும் இல்லை ஆனால் வேண்டலாம் தான் விலையாக கிடக்குண்ணே 22 euro. 22 euro. இங்கே அங்கேயே போங்க Cron 5. Cron 5. Cron 5. Ok, ça vient. Vous allez 50. C'est super, hein? Hi. அன்னை பாருங்க இங்கே பாருங்க இந்த அச்சுக்கள் எல்லாம் விற்கணும் எல்லாம் பார்க்க விலையாக கிடக்குது வேண்ட போகணும் போல ஆசையாக இருக்குது ஆனால் விலையாக இருக்குது தானே வேறு சிசிரும் பாருங்க இதுதான் லெவந்தர் நல்ல வாசத்தை தாரது நெத்திர வரும் நல்லா. இது பக்கத்தில் வச்சா நல்லதுண்ணே நெத்திர வரும். 1 euros. From where? South of France. South of France. Okay. Okay. இதில் செய்யத்தானே வேணும் பாருங்க எனக்காக வேண்டி என்னுடைய காணொளிகளை பார்க்குற பெண்குலத்துக்கு இந்த காணொளிகளை நான் சமர்ப்பிக்கிறேன். மகளிர் குலத்துக்கு. இதை மகளிர் மட்டும் பாருங்களா Only for ladies. பார்த்துட்டு உங்களுடைய அவையால் இருக்கிறேன் துணையால் எங்க கிம்பிள் endpoint. அது அப்படி அடிக்கிறது அது கிம்பிள் அமர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்படியே அப்போ சரி இங்கே பாருங்க பழமை வாய்ந்தது அதாவது வந்து எங்களுடைய ஆக்கள் முந்தின அந்த காலத்தில் இப்போ தான் அலுமினியம் மற்ற வேறு என்ன வந்தது சில்வர் அதுகள் எல்லாம் பித்தளை எல்லாம் அந்த செம்புகள் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் மண் சட்டுகளையும் மரங்கள்லையும் தான் பாத்திரங்கள் செய்து வச்சிருந்தவை கரண்டியால் நடுவாயிரு இப்பவும் இருக்குது இதில் வந்து லிக்கியரால் என்ன அல்கோலில் லிக்கியரால் எல்லாம் ஒவ்வொரு பாஃபாமில் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் 4 சென்டிலீட்டர் 4 யூரோவா கன பாஃபாமில் இருக்கேன் ஓகே Then a crepa. Yeah. Crepe செய்கிறா Have a nice evening. Bye. Thank you. Hello, sir. ஹலோ Are you filming? டீ வாங்கிங்களா தேத்தனி வகைகள் எத்தனை வகையான தேத்தனிகள் இருக்கின்ற வாதிங்களே
வேறுங்க இதில் இருக்க ஏறி பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. எனக்கு பயம் அவன் தானே எனக்கு பயம் இதில் ஏறினா விழுந்து போவானு சொல்லி. நீங்கள் பாரசூட்டில் ஏறி குதிச்சிருங்களே, சூசைட் பண்ண போனீங்களே, அது இருக்கா வீடியோ போடணும் பார்ப்போம். அடுத்த வீடியோ நேமாக வரும். ரிஃப்ளெக்ஷன் வந்து லைட் ஒன்றும் இல்லை, ஆனால் லைட் மாதிரி மின்னி கொண்டிருக்கு. வாசனை இப்போ என்னன்னு சொன்னால் இவர் பரிஸ் தமிழன் இருக்கிறார்கள் தம்பி, இவரிடத்த ஸ்பெஷலாக சாப்பிட கொண்டு கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார். அந்த இடம் வந்து எல்லாரும் சாப்பிட்ற பெல்ஜியத்தில் ஃப்ரீத் லேண்ட் என்று சொல்கிறது. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீர்கள். அந்த ஃப்ரீத் என்று சொல்கிறது ஃப்ரெஞ்சு ஃப்ரை என்று சொல்கிறது என்ன, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்கிறது என்ன, ஃப்ரான்ஸ் ஃப்ரை தான். ஆனால் பெல்ஜியத்தில் அது ஸ்பெஷலாக வெயிட்டில் தான் கண்டுபிடிச்சது. பெல்ஜியத்தில் ஸ்பெஷலாக அது வந்து சொல்கிறது ஃப்ரெஞ்ச் காரல், பெல்ஜியத்தில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் காரல் கண்டுபிடிச்சபடியால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஷ்ன்னு வந்தது. அப்போ நாங்கள் இப்போ அதை சாப்பிட போகிறோம். பெல்ஜியத்தில் ஸ்பெஷலான ஃப்ரைஸ், நிறைய சோஸ் இருக்குது. கொக்டைல் மயோ, பிரேசில் சோஸ் சொல்லி பைனாப்பிள் போட்டது. இதான் ப்ரூசல் அடையாளமா? ப்ரூசலுக்கு வந்ததுக்கு வேட கொடி, பெல்ஜியம் கொடி, மற்றது பிஸ் மெனக்கேன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை வந்து முத்தமடிக்கிறது. ஓகே ஓகே சரி, இதை வேண்டி கொண்டு போய் கொடுப்பாமா? ஒன்றும் வேண்டி இல்லைன்னு சொல்லப்படாயല്ലോ. சரி பாருங்கள் சனங்களை கொள்ளை. இது முதலாவது ஷோ முடிஞ்சுது. இனி அடுத்த ஷோவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சனமெல்லாம் கொள்ளையாக போகுதான், கொள்ளையாக அள்ளப்பட்டு கொண்டு பார்த்து முடிஞ்சு போகுனேன். இதுதான் இந்த நாங்கள் கொஞ்சம் முந்தியாக காட்டினேன். இது இருக்குது தானே, அது காலமாக காட்டினேன், வெளிச்சத்தோட காட்டினது. இது இருட்டுக்களை காட்டுறோம். இருக்குண்ணே மாறுங்கால நீலம் பச்சை அப்படியே மாறி மாறிக்கொண்டு இருக்குது. வணக்கம் அன்பான உறவுகளே, நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து பாரிஸில் இருந்து காலை 10 மணிக்கு வலிக்கட்டு இங்கே 3 மணிக்கு வந்துவிட்டோம். 10 இல்லை 10 11 மணி 11 மணி வலிக்கட்டு கிட்டத்தட்ட 3 மணி தேவை பிரயாணத்தில் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துவிட்டோம். வந்து சேர்ந்து பகல் முழுக்க இதை தெரிஞ்சு எடுத்து காட்டினோம். இப்போ இனி இரவு நேரம் ஒளி விழா நடக்க போகுது. ஒளி விழா நாளைக்கு கொண்டு இருக்கான். இது லைட் ஷோ, லைட் ஷோண்டா ஒளி விழா தானே. ஒளி விழா நாளைக்கு கொண்டு இருக்குது. எங்கே இருக்குது சொல்லுங்க? ஆமாம், ஒன்லி சூவாவில் இருக்குது. அந்த ஒளி விழாவுக்கும் போகிற மாதிரி இருக்கிறோம். இந்த ஒளி விழாவையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறோமா? ப்ளோமினியில் என்ன? சரி சரி, அதையும் எடுத்து காட்டுறோம். இந்த ஒளி விழாவையும் எடுத்து காட்டுறோம். பாப்பம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு புதுமையான அனுபவமாக இருக்க போது, உங்களுக்கும் புதுமையான அனுபவமாக இருக்க போது ஓட விடாதீங்கோ. பாப்பம் நாங்கள் இந்த இடங்களை பார்த்தீங்களோ, என்ன மாதிரியான இடங்கள்னு சொல்லி அழகாக பெரிய உயர்ந்த கோபுரங்களோடையும் உயர்ந்த மாளிகைகளோடையும் பொன்னால் தகடு பழித்த அந்த பிரம்மாண்டமான இந்த திடலில், இந்த மாளிகைகள் சுற்றின திடலில் உங்களை இனி ஒளி விழாவுக்கு இழுத்து செல்ல போகிறோம். வேறங்கோ
அன்பான உறவுகளே, நாங்கள் இந்த இடமெல்லாம் சுத்தோன்னு சுற்றி எல்லா இடங்களையும் எங்களால் கூடிய அளவு காணொலி எடுத்து தந்திருக்கிறோம். ஏன்னா ஆமாம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கேபிட்டல் சிட்டியா, அது பெல்ஜியத்தோட கேபிட்டல் சிட்டி என்றபடியால் ப்ரூசல் கொஞ்சம் நிறைய எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த பெரிய இடத்துக்கு போனோம். என்ன இடம் அதுக்கு பேர்? க்ரோம் பிளாஸ். மற்றது இங்கே இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட், சென்ட் கேத்ரின் சர்ச், இதுகளெல்லாம் சொல்லி அந்த பியர் பூஸ் எல்லாம் காட்டினோம். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி. சரியான குளிர், என்ன -2. சரி, -2. நான் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு நிற்கிறேன். எங்களுக்கு தெரியும் தானே, பனிக்குள்ளே தெரிஞ்சு பனியெல்லாம் ஏறி விட்டுறது தெரியல. ஆனபடியால் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சமாளிப்பேன். நீங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முதல் பார்க்குறதென்றால் பரிசுத்தமிழன் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போமா. நன்றி, வணக்கம்.